சரி, இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறிச்சு அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த விளக்கம், அதை விட்டு நான் எல்லையை விட்டு நானும் போக மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் கரெக்டா முடிக்க பிரயாசப்படுறேன். அல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம். எல்லாம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 7வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் அப்படியே பைபிள் அப்படியே மடியில இருந்து தூக்கி கையில வைங்க பார்ப்போம். பைபிள் வந்து மடியில தூக்கி அப்படியே கையில வைங்க பார்ப்போம். இந்த முழு சங்கீதத்தை அப்படியே படிங்க பார்ப்போம். யாரும் மடியில வைக்க படிக்க கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்ல தூக்கி. ரெடி, 1 2 3. தேவன் நமக்கு ஆமென். அல்லேலூயா. Thank you so much. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, கவனிங்க பாப்போம். இந்த சங்கீதம் மேல தலைப்பு வருது, அலோமோத்தில் பாடின சங்கீதம். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். நீங்க யாரும் பைபிளை பார்க்க வேணாம், என்னை மட்டும் பாருங்க. நான் மட்டும் தான் பைபிள் படிப்பேன். அல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. நான் அந்த பைபிள் காலேஜ்ல டீச் பண்ணி அந்த மாதிரியே மாறிட்டேன். ஆமென். ஆமா, நான் ரொம்ப வசனத்தை கசாமுசான்னு சொல்ல மாட்டேன். நான் ஆதி ஆகமத்தை சொல்ல, நீ அபகுக்க எடுக்க எதுக்கு நமக்குள்ளே கலவரம்? நீ எடுக்கிறதே ஒரு நாள் தான் சண்டே பைபிள். அல்லேலூயா. அதுலயும் அந்த வசனத்தையே சொல்லி கொன்னான்னு வெளியே போய் பேச எதுக்கு நமக்குள்ளே கலவர பூமி? ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, கவனிங்க, என்னை மட்டும் பாருங்க பாப்போம். இந்த சங்கீதத்தை முழுசா நான் பேசி சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறத மட்டும் தெளிவா சொல்லி முடிக்க போறேன். நீங்க சத்தமா ஆமென் அல்லேலூயா சொன்னா தான் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் சர்ச்சையில கண்ணை திறந்துட்டே தூங்குறான். கிருபை. அல்லேலூயா. ஆமா, சரி, என்னை பாருங்க பாப்போம். ஆலோமோத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த ஆலோமோத் அப்படின்னாலே மணவாட்டியின் கீதன் அர்த்தம். பாருங்க, மணவாளனுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டியினுடைய கீதம். அப்பேற்பட்டவ பாடினாலாம். என்ன பண்ணா? இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி சேனைகளின் கர்த்தர். அடுத்தது பாருங்க, பூமியின் பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியில உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமா, மணவாட்டியின் சங்கீதம். பாருங்க, இந்த சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பைபிள்ல வருதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதத்துல மட்டும் கீழே சேலா அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சேலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்ன பாருங்க பாப்போம். பாருங்க, பலனே இல்லாத ஒருத்தன் தன்னை பலப்படுத்தும்படியாக யாரோ ஒரு பெரியவர் தனக்கு முன்னாடி நிற்கும் போது தான் 2 கையை உயர்த்தி சத்தம் போட்டு சாஸ்தாங்கமா அப்படியே தரக்குப்புன்னு அப்படியே விழுந்து சாஸ்தாங்கமா கத்தட்டு, சாமி என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். சேலா அப்படின்னு சங்கீதத்துல எங்கெங்கெல்லாம் வருதோ 2 கரங்களை உயர்த்தி முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, இனி எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் தான் சேலா. சத்தம் போட்டு கைகளை உயர்த்தி தன்னை பரிபூர்ணமாய் சமர்ப்பிப்பதுதான் இந்த சேலா. அப்படின்னாலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னா என்ன? எனக்கு எதிராய் வரப்போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பலவீனங்கள், அவமானங்கள்
அவமானங்கள், எதிரடையா எழும்பக்கூடிய மனித திட்டங்கள், சக்திகள், யுக்திகள், பிசாசினுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்க போகிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் மாறப் போகிறார். அதனால எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, எதை குறித்தும் கவலை இல்லை. ஏன்னா ஜெயிக்க பண்ணக்கூடிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சேனைகளின் கர்த்தர், அதனுடைய மீனிங் என்னன்னா சபோயேத், அதனுடைய எபிரேய பதம். எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர், எல்லாவற்றையும் காண்கிறவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். சபோயேத், எல்லாவற்றையும் காண்கிறவர், எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர், எல்லா யுத்தத்திற்கும் போதுமானவர் என்னோடு இருக்கிறார். இந்த 2019 உன்னையும் என்னையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டு கலங்கி போய் நொறுங்குண்டு போய், என் கடன் பிரச்சனை எப்படி மாறும், என் புருஷன் நிலைமை எப்படி மாறும், இந்த பலவீனம் எப்படி மாறும், இந்த வாடகை எப்படி கட்ட போறேன், எப்படி இந்த பிசினஸ் நடத்த போறேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்க போகுது, ஏதோ ஒரு இடத்துல கலங்கி போய் பயந்து போய் கூனி குறுகி போய் இனி நிமிர முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல உடைந்து போன நிலைமையில வந்திருக்கலாம். அந்த காலைவெளியில கர்த்தர் சொல்றார், எல்லா யுத்தத்தையும் நடப்பிக்கிற கர்த்தராகிய நான் சேனைகளின் கர்த்தராய் உன் பட்சத்துல வரப்போகிறேன், உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன், உனக்காக ஜெயத்தை தரப்போகிறேன், உனக்காக காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறேன். I am the God of Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. அப்போ சேனைகளின் கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்துட்டா போதும், நாம அவரோடு இருந்துட்டா போதும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை இன்னைக்கு புரியல, ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு கிடையாது. ஆண்டவரை மனுஷனுக்கு சமமா மாத்திரும், உபதேசங்களுக்கு சமமா மாத்திரும், ஆட்களுக்கு சமமா மாத்திரும். அதனாலதான் we are not get anything from God. ஆண்டவரிடத்துல இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஒரு விடுதலை இல்ல, ஏன் ஒரு சுயாதீனம் இல்ல, ஏன் ஆராதனையில தூக்கம் வருது, ஏன் ஜெபத்துல தூக்கம் வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்பட்டு கிடக்கு? தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லை, தேவனை குறித்த ஒரு புரிதல் இல்லை. ஆண்டவரை மட்டும் புரிஞ்சிட்டா, நான் சத்தியமா சொல்றேனே, நேர்முட்டி போடாம முன்னால் இருக்க முடியாதியா. தொடக்கத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம், ஆனா முடியும் போது நேர்முட்டி போட்டிருப்போம். கரெக்ட்? அனுபவிச்சவங்களுக்கு இங்க தெரியும். அல்லேலூயா. நம்ம ஏரியாவுல ஒரு பயம் அந்த வீடு முழுக்க நிரம்ப ஆரம்பிக்கும். நம்ம வீடு குடிச்சியா இருக்கலாம், பிளாட்ஃபார்மா இருக்கலாம், ஆனா தேவ மகிமை வந்துடுச்சுன்னா நம்ம ஏரியாவுல ஒரு தைரியம் நமக்குள்ளாக பீரிட்டு எலும்ப ஆரம்பிக்கும். ஆமென். ஆண்டவரை புரிஞ்சிக்க ஆரம்பித்து பாரு. விடுதலைக்காக நீ போக வேணாம், விடுதலை உன்னை தேடி வரும். ஆசீர்வாதத்திற்காக நீ போக வேணாம், ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். நன்மைக்காக நீ தேடி போக வேணாம், நன்மை கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். You must understand about God. தேவனை குறித்த ஒரு நல்ல அறிவு உண்டாகட்டும். நான்லாம் பைபிளை படிச்சா தரையில வச்சு படிக்க மாட்டேன், தரையில பைபிளே வைக்க மாட்டேன். ஏன்னா இது ஜீவனுள்ள வார்த்தை, உலகத்தை சிருஷ்டித்த வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்திலே கேவலமா கருதுற புக்கே பைபிள் தான். எங்க நான் ஃப்ரிட்ஜ் மேல அங்க இங்க கண்ட இடத்துல தூக்கி போடுது. என்னை கனம் பண்ணினா நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினா நான் உன்னை கன ஈனப்படுத்துவேன் அப்படிங்கிறா. மாறுவோமே. 5 மணி நேரம் உட்கார்ந்து தூங்குறதை விட 5 நிமிஷம் அர்த்தம் உள்ளதாய் மாற்றுவோமே. Are you with me? அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க பாப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்ம குடும்பத்தோடு இருக்க போகிறார். நம்முடைய குடும்பத்தை காண்கிறவர், நம்ம போராடுகிற போராட்டத்தை காண்கிறவர், நம்முடைய நெருக்கத்தை காண்கிறவர், நம்முடைய தத்தளிப்பை காண்கிறவர், நம்முடைய அவமானங்களை காண்கிறவர், தூக்கம் வராமல் ராம் முழுவதும் புரண்டு அழுகிற அழுகையை காண்கிற கர்த்தர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர். அல்லேலூயா. எதை குறிச்சு நீ பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சூனிய வச்சானே, எத்தனை பேர் மந்திரம் பண்ணால என்ன, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லா யுத்தத்தையும் நடப்பிக்கக்கூடிய கர்த்தர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த சேனைகளின் கர்த்தர் அண்டிக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே காரிய தலைக்கீழாக்க மாறும். ஆமென். நம்ம எரியாமல தெய்வ பயம் நம்மை கவ்வி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவரோடு கிட்டி சேர பயம் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நடுக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். தேவ வசனத்தை கேட்க கேட்க அவருடைய பிரச்சனத்துல கிட்டி சேரவே முடியாது. அவர் புரிஞ்சிட்டா போதும், அவர் கூட வந்துட்டா போதும். ஆண்டவரை யாரா வச்சிருக்கிறோம்? ஏன் நம்முடைய லைஃப்ல இன்னைக்கு விடுதலை இல்லை? ஆண்டவரா மதிக்க பாரு. நான் ஒரு காலத்தெல்லாம் உட்கார்ந்து தான் பைபிள் படிப்பேன். இப்பெல்லாம் என்னவோ தெரியல, என்ன ஏரியாவில முழங்கால் படிட்டு தான் பைபிள் படிக்கிறேன். நீ முட்டி போட்டு பைபிள் படிக்கணும் நான் சொல்ல வரல, சொல்றேன்.
என்ன அவர் மாத்திட்டாருங்கிற. Are you with me? Say loudly amen. அல்லேலூயா. அவரோடு நெருங்கி பாரு சேனைகளின் கர்த்தர். ஒருவேளை இந்த 2019 பாருங்க, உலகத்துல இருக்கிற மோடிக்கு கூட பயம், எப்படி யுத்தம், எப்படி அடுத்த முறை ஜெயிக்க போறோம். அதனாலதான் யாக நாட்ட போறாங்க. எல்லாம் கவனி. ஏன்? அவங்களுக்கு தெரியாது சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும் யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வம் நம்மோட இருக்கிறான். கையை தட்டி ஆமென்னு சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். அல்லேலூயா. ஆமா, பெரிய பெரிய பணக்காரன் பாருங்க, கோட்டீஸ்வரன் பாருங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேன் பாருங்க, 2019 பிறந்த உடனே போறான், சூனியக்காரங்கிட்ட போறான், மந்திரவாதி கிட்ட போறான், ஜோசியக்காரங்கிட்ட போறான். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? சனியில நிக்குதா, ஞாயிறுல நிக்குதா, சூரியல நிக்குதா, அங்க நிக்குதா, இங்க நிக்குதான்னு பாறான். நமக்கு எங்க நின்னா என்ன? தெய்வம் நம்ம பட்சத்துல நின்னாலே போதும். கையை தட்டி ஆமென்னு சொல்லு. அல்லேலூயா. பயப்படாத, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான். ஆமென். எந்த மந்திரவாதியும் தேடி போக வேணாம், எந்த குறி சொல்றவனையும் போக வேணாம், எந்த ஜோசிக்காரையும் போக வேணாம். தெய்வமே எல்லாவற்றையும் காண்கிறவர். என்னுடைய அழுகையும் அவருக்கு தெரியும், என்னுடைய சந்தோஷமும் அவருக்கு தெரியும், என்னுடைய நெருக்கமும் அவருக்கு தெரியும், என்னுடைய விசாலமும் அவருக்கு தெரியும். யாருக்குமே தெரியாம இருதயத்துல நான் அழுகிற அழுகையும் அவருக்கு தெரியும். என் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த 2019 கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். நம்முடைய குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில, நம்ம பிசினஸ்ல, நம்முடைய கையின் பிரயாசத்துல, நம்ம சபைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த முதல் பாட்டு சொல்லுது, 7 வசனத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இயற்கை எப்படி வந்தால் என்ன, உடனே தீர்க்கதரிசி நாடி போயிடுச்சு. 2019 எப்படி இருக்கும்? 2019 எப்படி இருக்கும்? நெருப்பு வருமா, பூமி எதிர்த்து வருமா, எது வந்தா என்ன? இந்த பூமியில நாம இருக்கிற வரைக்கும் இயேசு நம்மோடு இருக்க போறா, செத்தா நாம அவரோடு இருக்க போறோம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுது இயற்கை எப்படி மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுற பாருங்க, எர்த்குவேக் வந்தாலும், பூமி எதிர்ச்சி வந்தாலும், மழை வந்தாலும், வெயில் அதிகமாய் மாறினாலும், எத்தனை போராட்டங்கள், கொள்ளை நோய்கள் வந்தாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பாதுகாக்கக்கூடிய சேனைகளின் கர்த்தர் இந்த 2019 என்னோடு வரப்போகிறார், என் குடும்பத்தோடு வரப்போகிறார், என் பிள்ளைகளோடு வரப்போகிறார். ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் வில்லை முறித்து ஈட்டியை ஒடிக்கிறார், ரதங்களை நெருப்பினால். எத்தனை மந்திரவாதி, எத்தனை சூனியக்காரன் என்னை அழிக்க, என் குடும்பத்தை கெடுக்க, என் பிசினஸ் நாசமாக்க, என் பிள்ளைகளை கெடுக்க வந்தாலும் எல்லாருடைய ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கக்கூடிய சேனைகளின் கர்த்தர் என்னோட வரப்போகிறார். சபைக்கு விரோதமா எத்தனை சட்ட திட்டங்கள், எத்தனை ஆளுகைகள், எத்தனை அதிகாரங்கள், எத்தனை யுத்தங்கள், மறைவான உபாயமான தந்திரங்கள் எழுப்பினாலும் எல்லா உபாயமான தந்திரங்களையும் முறித்து போட்டு என்னை ஜெயிக்க பண்ணக்கூடிய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கக்கூடிய சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல பைபிள படிக்கும் போது அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்கும். பார்த்திருக்கீங்களா? படிச்சா தானே தெரியும். சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே சொல்ல மாட்டீங்க? நான் இவ்வளவு சத்தமா பேசி அசால்ட்டா உட்கார்ந்துங்கிறப்ப பரலோகம், நரகம், பூலோகம் உன்னை ஒண்ணும் பண்ணாது, நீ ஜெயிச்சிட்ட. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஒரு கிருபை தேவையா? தேவைங்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்பா. மார்ட்டின் லூத்தரை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 16வது நூற்றாண்டுல ஒரு பெரிய சர்ச்சில ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தவன் மார்ட்டின் லூத்தர். பாருங்க, ஒரு பெரிய மத குரு, என்னது சர்ச்சி குருமார்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல தியாலஜி, ஃபாதர்களை, ரோமன் கேத்தலிக் ஃபாதர்களை உருவாக்கின ஒரு பெரிய தியாலஜி. பைபிள் அப்படியே கரைச்சி குடிச்சவன். கொஞ்ச நாள் சன்னியாசிய போனான், கொஞ்ச நாள் மாங்கா இருந்தார், என்னது துறவியா இருக்க ஆரம்பித்தார். அப்படி இப்படி மாறி சமாதானம் இல்லாம வேற வழி இல்லாம திரும்ப அதே இடத்துல வந்துட்டான். வந்துட்ட உடனே பைபிள் ஒரு கப்பல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது பைபிள படிச்சுட்டு இருந்தாராம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் அந்த பைபிள் இருந்து இப்படி வந்துட்டு போச்சான். 1000 லைட்டை போட்டா அந்த வார்த்தைக்கு முன்னாடி எப்படி அந்த மாதிரி பேசுவார். பார்த்திருக்கீங்களா? பாஸ்டர், நாங்கெல்லாம் பைபிளே படிக்கிறதுல, சும்மா லூசு மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பாக்குறீங்களே. பைபிள படிச்சே தெரியும். சில வார்த்தைங்க அப்படியே முன்னாடி வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த வசனம் படிச்சோட நம்ம கண்ணெல்லாம் கலங்கும், இருதையெல்லாம் அப்படியே அந்த காயத்தை மருந்து போடுற மாதிரி ஆக்கும். நம்ம அறியாமலே முட்டி போட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. படிச்சா சரி, படிக்கலனாலும் சரி. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். பாவம் யாரு பெத்த பிள்ளையோ எத்தனை நாள் செத்து பிழைக்கிறாங்களோ 2 பேரும், எல்லாம் இயேசு மயம். ஆமென்.
ஆமா சரி, இப்ப மேட்ருக்கு வருவோம். அந்த மார்ட்டின் லூத்தர் அந்த வசனத்தை படிச்சார். படிச்சு முடிச்சுட்டு பைபிளை திரும்ப ஆவியானவருடைய கண்ணோட்டத்துல படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்பதான் இந்த 46வது சங்கீதம் மார்ட்டின் லூத்தர் அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. 46வது சங்கீதத்தை படிச்சு 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 மார்ட்டின் லூத்தர் சொல்ல ஆரம்பித்தான், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், சபையில ஒரு புரட்சியை கொண்டு வரக்கூடிய சத்தியம் உள்ள ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை கொண்டு தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார்னு சொல்லி சொல்லி 96 தீசிஸ் எழுதி எடின்பர்க்ல இருக்கிற சர்ச்சுக்கு முன்னாடி அடிச்சு அந்த போப்பினுடைய ஆளுகையிலிருந்து, மதவாதிகளுடைய ஆளுகையிலிருந்து சபை அப்படியே பிரிச்சு வெளியே கொண்டு வந்தார். ஒரு தனிப்பட்ட மனுஷனை கொண்டு சேனைகளின் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென், அல்லேலூயா. ஹிஸ்டரிலாம் பேசினோடனே ஒரு மாதிரி ஆகுறீங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, மார்ட்டின் லூத்தர் அப்படி எசேக்கியேல் ராஜாவுக்கு விரோதமாக சனகிரிப் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்துட்டான். அவன் பயங்கரமா பேசுறான்னு கட்டவார்த்தெல்லாம் பயங்கரமா பேசுறான். நம்ம ஊர் அரசியல்வாதிக்கு பேசுற மாதிரியே பேசுறான். கண்டமேனிக்கு பேசிட்டான். அவன் என்ன சொல்றான், உங்க டாய்லெட்டை சாப்பிடுவோம், யூரின் குடிக்குமாடா நான் வந்தேங்கிறான். எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான். இப்ப சும்மா சொல்லனே, அசிரியா பிரசங்கம் பண்றதை நம்பாதீங்க, அந்த ஆளு உங்களை ஏமாத்துறான். ஜேம்ஸ் பிரசங்கம் பண்றதை நம்பாதீங்க, அவன் உங்களை ஏமாத்துறான் அப்படிங்கிறான். எசேக்கியேல் உங்களை நம்ப பண்ற அந்த ஆண்டவரை நம்பாத. அவன் சொல்றான், அந்த தேசத்தை ஜெயித்த, இந்த தேசத்தை ஜெயித்த, இந்த தேசத்தை ஜெயித்த, இங்க ஜெயித்த, இது எல்லா தேசத்தினுடைய கடவுளும் எனக்கு கீழே தான், உங்க கடவுள் மட்டும் என்ன பெரியவரா? இப்ப நம்மால் சொல்றாங்களே, அந்த மாநிலத்தை ஜெயித்த, இந்த மாநிலத்தை, எந்த மாநிலத்தை ஜெயிக்கலாம், தமிழ்நாடு ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க பாப்போம், நான் எதிர்பார்க்கிற பதில சொல்றீங்களான்னு பாக்குறேன். இல்ல வேற ஒண்ணு நான் மாத்திக்க மாட்டேன், ஒன்னே நிற்பேன். ஜெபம் பண்ற நம்ம இருக்கிறேங்கிறேன். உங்களை பெருமையா பேசினேன், புரியல? ஜெபம் பண்ற நம்ம இருக்கிற வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாதுங்கிற. ஓ, லேட் பிக்கப்பா. சரி அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். அங்க ஜெயிச்ச, இங்க ஜெயிச்ச அப்படிங்கிறான். எசேக்கியேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா சர்ச்சுக்கு முன்னாடி போய் சாஷ்டாங்கமா விழுந்து கையை தூக்கிட்டு இந்த சங்கீதத்தை வாசிச்சுட்டு ஆண்டவருக்கு முன்னாடி செஞ்சானா, உமக்காக இத்தனை காரியத்தை செஞ்சனே, அவன் இப்படி பேசுறான் ஆண்டவரே. இவன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தானா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்கு ஆதரவா இருப்பா. ஆமென். நம்மால் பேசினான் பாருங்க. நைட்ல ஒரே தேவதூதர் அனுப்பினார். 1,85,000 அந்த சீரிய படையர் மொத்த பேரை கொண்டு போட்டுட்டான். அடுத்த நாள் காலையில பார்த்தா எல்லாம் செத்த பிரேதங்களா இருக்கிறான். ஒரு பயம் வந்துடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சனகிரிப்பு வேகமா அவன் ஊருக்கு ஓடி, அவன் கடவுள் ஜெயிச்சதுன்னு சொன்னாம்ப அந்த ஊருக்கு போய் அவன் குல தெய்வத்தினுடைய கடவுள் கோயில்ல போய் ஒளிஞ்சானாமா. எங்க? அந்த சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சாமா. அவன் பெத்தெடுத்த 2 பிள்ளைங்க கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்துதான். அல்லேலூயா சொல்லு. இவன் போய் அங்க இப்படி ஒளிஞ்சவனே அவன் கத்தி எடுத்து பெத்தெடுத்த பிள்ளையே அவங்க அப்பனை வெட்டி போட்டான். ஒன்ன மட்டும் சொல்றேன், நீங்களும் நானும் மட்டும் தேவ சன்னிதானத்துல விழுந்துட்டு சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுட்டா, நமக்கு விரோதமா ரொம்ப பேச நம்ம அப்படியே மூச்சு விடவே முடியாது. முடிச்சிருவார் தலைவர். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். சனகிரி பதோடு முடிஞ்சிருச்சு. அவன் பெற்றெடுத்த பிள்ளைய கொண்டுட்டான். எனக்கு ஒண்ணு தெரியும், சபை இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. இந்த சபைக்கு விரோதமா எவன் எழும்பினாலும் கர்த்தர் சேனைகளின் கர்த்தரா யுத்தம் பண்ண வருவா. ஆமென், அல்லேலூயா. நீ நானும் சபைதான். உன்னை என்னை அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறார். we belongs to him, he belongs to us. இடையில எவன் வந்தாலும் தலைவர் போட்டு தள்ளிடுவாருங்கிற. ஐயோ கையை தட்டி இருப்பீங்க நினைச்சேன். அல்லேலூயா. ஆமா, மாத்திடுவா சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க பாப்போம். ஆமென். உலகத்திலே ஃபர்ஸ்ட் வொர்ஷிப் லீடர் யார் தெரியுமா? உலகத்திலே ஃபர்ஸ்ட் வொர்ஷிப் லீடர் யாரு? யாரா அந்த? எனக்கு என்ன பாஸ்டர்? யாரு? மிரியாம். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம மேட்ருக்கு வரேன். நேரம் ஆயிப்போச்சு, நான் ரொம்ப பேசணும்னு வந்தேன். அல்லேலூயா. மிரியாம் எல்லாம் கவனிங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா எகிப்துல இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கல் அறுக்கத்தான். காலையில 6 மணிக்கு செங்கல் அறுக்க போனானா 1000 செங்கல் இன்னைக்கு அறுக்கணும்னா அந்த 1000 செங்கல் 6 மணிக்குள்ளே அறுத்து முடிக்கலன்னா எகிப்தினுடைய ராணுவம் இவங்க அடிச்சு முதுகெல்லாம் கிழிச்சு ரத்த காடா மாத்திரும். அந்த 1000 செங்கல் அறுத்து கொடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு வருவான். காலையில எந்திரிச்சு அந்த பெசஞ்ச மண்ணுக்கு முன்னாடி முழிச்சான்னா
நைட்டு திரும்பவும் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு வரும்போது அந்த பெசஞ்ச மண்ணுக்கு முன்னாடி தான் அடிமைத்தனம். வசனம் சொல்லுகிறது, பார்வோன் உபாயமான தந்திரங்களை உண்டாக்கினானா. என்ன தந்திரம்? உபாயமான. நம்ம கூட கூட நிறைய பேர் இருப்பான், பக்கத்துல கை போடுற மாதிரியே இருப்பான். உன் பிசினஸ் பத்தி எல்லாத்தையும் கேட்டுருவான். நீ மொத்தத்தையும் அவங்ககிட்ட சொல்லிருது. அல்லேலூயா. ஆளுங்களப்ப சிலது சொல்லக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லு. பிசினஸ் பண்றவங்க கவனி, சிலது சொல்லக்கூடாது. ஆமேன். நான் ராஜபாளையத்தில் ஒரு பிசினஸ் மேன் வீட்டில் தங்கியிருந்தேன். 3 நாள் கன்வென்ஷன்ல பேசுறதுக்காக போனேன். அவர் பாஸ்டர்ஸுங்களுக்குன்னு ஒரு பெரிய ரூமை கட்டி வச்சிருக்காரு. ஏசியோடு நல்லா பயங்கரமா கட்டி வச்சிருக்கிறார். பாருங்க, எந்த பாஸ்டர் போனாலும் எண்ணெய், சோப்பு, பிரஷ், சீப்பு எல்லாத்தையும் புதுசா வாங்கி வைப்பார். ஒன்ஸ் இப்ப நான் போய் தங்கி முடிச்சுட்டு வந்துட்டுனா அடுத்தது யாராச்சும் அங்க தங்கத்துக்கு போனாங்கன்னா, இப்போ ஐயா கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறான்னு வச்சுங்க, 3 பேர், இவரால் தங்க வைக்க முடியலன்னா அவர் வீட்டுல தங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, எல்லாத்தையும் புதுசா வாங்கி வைப்பார். அவர் கூட நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னார், பாருங்க கடை வச்சிருக்கிறார். இந்த ரசனா, மோர், தண்ணி பாக்கெட்டு இது எல்லாத்தையும் போடுற, மிக்சர், அது இது பிஸ்கெட் என்னென்னலாம் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய பிஸ்னஸ் எல்லாத்தையும் பண்றார். ஒரு காலத்துல கடன் பிரச்சனையா மாறி செத்து போயிடலாம்னு நினைச்ச போது கர்த்தர் அவரோடு இடைப்பட்டு தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து வர ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு ராஜபாளையத்துல பெரிய கோட்டீஸ்வரனா கர்த்தர் மாத்திட்டார். 100கணக்கான பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க. பாருங்க, வீடு பெருசா கட்டிட்டார். அற்புதமா இருக்கிறார். அந்த மனுஷன் என் கூட நல்லா பேசினாங்க. பேசும்போது பாருங்க, உட்கார்ந்து அன்னைக்கு சேலான காசை கொண்டு வந்தாங்க. நைட் ஒரு 8:30 மணி 9 மணி இருக்கும். சேலான காசு சில்லறையில இருந்து எல்லாம் அவன் மொத்தத்தையும் கணக்கு போட்டுக்கிறான். 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் எல்லாத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு 500 ரூபாய் மொத்தத்தையும் வச்சிருக்கிறான். கணக்கு போட்டு எவ்வளவு காசு இருக்குன்னு மொத்தத்தை எழுதி 25 காசுல 50 காசுல இருந்து எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டு எடுத்து வந்தான். இவர் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து மொத்தத்தையும் என்றார். நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், என்ன இந்த ஆளுக்கு இருக்குன்னா இத்தனை காசு இவ்வளவு நேரம் என்றாரு. இதை விட மேட்ரு என்னன்னா, என்னையும் உட்கார வச்சுட்டு என்றார்ல, அதான் மேட்ரு. ஆமா, என்ன எப்போ எண்ணி முடிக்கிறது பயங்கர ஸ்பீடா கட 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 கடன்னு ஒரு 1/2 ஹவருக்குள்ள மொத்தத்தை எண்ணி முடிச்சிட்டார். எண்ணி முடிச்சுட்டு கணக்கை பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்குது போ அப்படின்ட்டார். அடுத்த நாள் நைட்டு அவன் 9:30 கொண்டு வந்தான். நானும் மாட்டிட்டேன். எடுத்து வந்தாரு. எடுத்து வந்து வச்சா மொத்தத்தையும் கல்லால தள்ளிட்டு போ அப்படின்ட்டார். புரியல இல்ல, எனக்கும் புரியல. ஏன்னா நான் அங்கத்தானே இருந்தேன். உன்னைய மாதிரித்தான் நானும் பேந்த பார்த்தேன். என்ன நேத்து இருந்தாலும் இத்தனை என்னாரு, இன்னைக்கு என்ன வேலைன்னு நான் அப்புறம் பார்த்து கேட்டேன். என்னங்க பிரதர், நேற்று மொத்தத்தையும் அப்படி என்னங்க இன்னைக்கு எல்லாத்தையும் தள்ளிட்டீங்க? அவர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் சொன்னார், முதலாளிய வேலைக்காரன் புரிஞ்சுக்க கூடாது பாஸ்டர். முதலாளியை மட்டும் வேலைக்காரன் புரிஞ்சிட்டான்னா வேலைக்காரன் ஏமாத்த ஆரம்பிப்பான் அப்படின்னா. இங்க யாராச்சும் பிசினஸ் மேன் தான் உனக்கு சொல்றேன், இயேசுக்கு மேல இறக்க குணம் பண்ணாது. ஹலோ, நம்ம கீழே வேலை செய்யறோம் புரியக்கூடாது. எசேக்கியேல் ராஜா பாபிலோன் தேசத்துல இருந்து 4 பேர் வந்தானா, மொத்தத்தை கொண்டு போய் திறந்து காமிச்சிட்டானா. என்னத்த அப்படியே ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களாம் கூப்பிட்டு பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போறது. உங்களுக்கு சேர்த்து ரவுண்டு கட்டுறேன். அல்லையா சொல்லுங்க பாப்பா. அக்கா மாதிரி ஃபர்ஸ்ட் அங்கெங்க அப்புறம் புருஷனை கடத்திட்டு போயிடுவான். அங்கெங்க தான் ஆளுங்களப்பா. நல்ல சோத்திர ஆண்டவரே, நான் உண்மையை பேசுறேன்யா. சர்ச்சை இதெல்லாம் பேசாம போறதுனாலதான் இன்னைக்கு சபையிலே விபச்சாரம். தப்பா ரைட்டா? ஆமே. மாமியாரை கொண்டு போய் உள் ரூம் காட்டுறது கிடையாது. எவ்வளவு ஒருத்தி குடும்பம் உள்ள கூட்டு போறது. உன் தலை மேல இருந்து அம்மிக்கல் விழுவதாக. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரு இடம் கிடையாது. உனக்கு நல்ல புருஷனை கொடுத்துக்குது. சோத்திர மருமகளே, அல்லேலூயா. எவ்வளவு ஒருத்தி 3வது அவளை கூட்டு வந்து எல்லாத்தையும் காட்டுறது. அடக்கம் அமரர்கள் உயிக்கும். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. ஆமா, சும்மா அளவோடு இருக்கணும் எல்லாம். எசேக்கியேல் ராஜா மொத்தத்தையும் கூப்பிட்டானா, எல்லாத்தையும் காட்டி முடிச்சிட்டோன்னு இவன் போயிட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி வர, அவன் வந்து என்னத்தை பார்த்தான்? எல்லாத்தையும் பார்த்தான். ஏசாயா சொல்ற மொத்தத்தையும் அள்ளின்னு போயிடுவான் போ அப்படின்ட்டு. அதான் பாரு வந்தான், வந்து இஸ்ரவேல் யூதேய தேசத்தையே கொள்ளடிச்சிட்டு போயிட்டான. புரியுதா? எனக்கு ஆண்டவர் கத்தந்தார். அதனால தான் நானும் அடிப்பட்டேன். அதனால தான் உனக்கு பேசுறேன். 2019 அடக்கம் அமரர்கள் உயிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா பக்கத்துல. அல்லேலூயா. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் கவனிங்க பாப்போம். யாருக்கிட்ட எந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்பாடா உன்னோடு போட்டோம். ஆமே. உனக்கு கொடுத்த ஞானமா உன்னோடு போட்டோம். நீ ஆண்டவர் கிட்ட வச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் விவரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மெக்கானிக் பார்த்துருக்கிறியா? அந்த சீனியர் மெக்கானிக் இந்த சில்ட்ரன் என்னன்னோ பண்ணுவோம், ஒண்ணு நடக்காது. அவன் லேசா வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஏன்? அது அப்படித்தான். ஹலோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஆண்டவரையும் புரிஞ்சிக்கவே முடியாது. எப்ப நல்லது செய்யறாருன்னே தெரியல, எப்ப கெட்டது செய்யறாருன்னே தெரியல. அவர் கெட்டதை செய்ய மாட்டார், என்னன்னே தெரியாது. ஏன்? அப்படித்தான். அல்லேலூயா. அவர் ஆண்டவர்.
அவரை புரிஞ்சிட்டோம் நம்ம யாரா மாறிடுவோம். புரியாதையே மாறிடுறான் நிறைய பேரு. இன்னும் புரிஞ்சா கையிலேயே பிடிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க பார்ப்போம். திறந்து எல்லாத்தையும் காட்டாத. ஞானமா, விவேகமா, புத்தியா, குணசாலியான ஸ்திரியா, விவேகம் உள்ள புருஷனா நடக்க ஆரம்பி. கர்த்தர் எல்லைகளை பெரிதாக மாற்றுவா. ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போவா. சிகரத்தின் கொடுமுடியில கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் தான் உபாயமான தந்திரம், பயங்கர நல்லவ மாதிரியே பேசறது, பின்னாடி மொத்தத்தை நமக்கு விரோதமா பிரச்சனை பண்றது, பயங்கரமா பண்ணிட்டான் பார்வோன். எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பழகி பெருகிட்டே இருந்தாங்களாம். நாளுக்கு நாள் விருத்தி ஆயிட்டேன். பிறக்கிற ஆண் பிள்ளைகளாம் கொண்டு போய் நைல் நதியில போட ஆரம்பித்தான். 5 புள்ள பார்த்தா 10 பிறக்குது. அல்லேலூயா. ஏதோ அவங்களால முடிஞ்ச வல்லமை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பயங்கர பெருக்கும், பயங்கரமா போக ஆரம்பிச்சது. நூதனமான காரியத்தை செஞ்சான். கொல்ல ஆரம்பித்தான், செங்கல் அறுக்க ஆரம்பித்தான், வைக்கோல தராம பண்ணான். எத்தனை பண்ணாலும் நடந்தது. இயேசுவின் நாமத்துல இந்த 2019 பாரு, சபை பெருகும் பாரு. நான் என்ன சொல்றேன், இத்தனோண்டு மூளை வச்சுக்கின்னு இவ்வளோ பண்றியே. அவர் சர்வ வியாபியா. அவருக்கு முன்னாடி உன் தில்லாலங்கடி வேலை எல்லாம் செல்லுபடி ஆகாது. கையை தட்டி ஆமென்னு சொல்லு. அல்லேலூயா. அவர் சர்வ வியாபி. இந்த துணுண்டு மூளை வச்சுக்கின்னு 4 இத்து போன பயிர்களை வச்சுக்கின்னு இந்த திட்டெல்லாம் போடாத. புரிஞ்சா சரி, நீ கை தட்டி இருப்பன்னு நினைச்சேன். ஐயோ, உனக்கு நான் பிரசங்கியாரா வந்தேன் பாரு. அல்லேலூயா. எல்லாம் அப்படித்தான், ஒண்ணு நடக்காது. சத்தமாமேன்னு சொல்லு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறா. யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆமா, செங்கல் அறுத்துட்டா, ஒண்ணு விடுதலை ஆக முடியல. மோசே கர்த்தர் அனுப்பினார், விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த எல்லாம் ஜனங்கள்லாம் எப்படி வந்திருப்பாங்க? அன்னைக்கு சப்பாத்திக்கு பேச மாவோடு வந்திருப்பான். மாவு எப்படி வந்திருப்பான்? ஹாட் பேக்லயே கொண்டு வந்திருப்பான். எதுல கொண்டு வந்திருப்பான்? நம்ம அப்பா அம்மா எல்லாம் பாத்திருக்கலாம். இப்ப நான் சொன்னதை கேட்டோன்னே அப்படியே லண்டன்ல இருந்து லேண்ட் ஆன மாதிரியே என்ன பார்க்க கூடாது, கொன்னே போடுவேன். சோத்திர ஆண்டவரே. நம்ம அப்பா அம்மா எல்லாம் வேட்டி முனையில முந்தானியில காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்தோம். ஆமா தானே? ஆமா, லண்டன்ல இருந்து வந்த மாதிரியே பாக்குறீங்க. இதெல்லாம் பொய்யா? அல்லேலூயா. ஆமா, முந்தானியில தான் காய்கறி, வேட்டியில டவல்ல தான் காய்கறி. அன்னைக்கெல்லாம் நல்லா தான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான். எகிப்து விட்டு வெளியே வரும்போது அவருடைய வெள்ளி உடமைகள் எல்லாவற்றையும் கொள்ள அடிச்சுட்டு பாருங்க. அன்னைக்கு பெசஞ்ச வசனம் தான் சொல்லுது, பெசஞ்ச மாவை அப்படியே மடியில தூக்கிட்டு முந்தானியில தூக்கிட்டு துணியில கட்டி எடுத்துட்டு வந்தானா. அவனுக்கு யுத்தம்னா ஒண்ணுமே தெரியா. காலையில 6 மணிக்கு செங்கல் அறுக்க போனா நைட்டு வரைக்கும் செங்கல் அறுக்கிற வேலைதான். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டான், வெள்ளி பொண்ணோடு வந்துட்டான். அவனுக்கு இருக்கிற அழுக்கு மூட்டை, பிள்ளைங்க, ஆடு மாடு ஒட்டகம் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து இந்த பக்கம் நின்னா செங்கடல், அந்த பக்கம் நின்னா பார்வோன் வரானா. பார்வோன் சொன்னானா, தொடருவேன், பிடிப்பேன், அழிப்பேன், எவனை இந்தியாவில் இருக்கக்கூடாது, சாரி இருக்கக்கூடாது. அப்படியே பயங்கரமா வந்தானா. என்னத்தோட வந்தா? வசனம் சொல்லுகிறது, 900 இருப்பு ரதமா, 600 பிரதானமான இருப்பு ரதமா. எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா குதிரை வீரர், எல்லா குதிரைங்க, யுத்தம் மொத்தத்தோடு சேர்ந்து வந்தானா. நம்ம ஆளு பெசஞ்ச மாவு. என்ன மாவு? ஐயோ, செருப்பு போடவே நமக்கு வக்கு இல்ல. அவன் இரும்பு ரதத்துல வாரான். பயமா இருக்காம என்ன இருக்கும்? பயம் இருக்குல்ல. நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்க எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்தாங்க. வந்தா தானே தெரியும். ராக்கெட்டு சொன்னா சொல்லலையா? ஏரோப்ளேன் ராக்கெட்டை பார்த்து கேட்டான், நீ மட்டும் எப்படி பறக்கிற? ராக்கெட் சொல்லிச்சான், பின்னாடி பத்த வச்சா உனக்கும் தெரியுன்னு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் சொல்றோம். அவன் முறுமுறுத்தான். அங்க போய் நின்னா தானே தெரியும். குண்டூசி குத்தனாலே சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற. சோத்திரம். சளி பிடிச்சிக்கிச்சாம்மா, எங்க வரது இல்ல. என்ன பாஸ்டா வந்து சிந்தி போடுவாரு. ராசாத்தி, ராசா நீ நல்லா வருவ. அல்லேலூயா. சளி பிடிச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிறான். சத்தமாமேன்னு சொல்லு. இப்ப எல்லாம் ட்ரெண்ட், தூக்கம் வந்தா சர்ச்சுக்கு வர மாட்டான். கிருபை. அடா பாவிகளா, இடிக்கிற மாதிரி இருக்குமே, இடிக்காத மாதிரியே இருப்போமே. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். வந்துட்டான். அந்த பக்கம் செங்கடலு, இந்த பக்கம் பார்வோன் வந்துட்டு இருக்கிறான். அந்த ஜனங்களுக்கு என்ன சேர்த்துனே தெரியல. பயமும் நடுக்கம் அந்த ஜனங்களை அப்படியே கவ்வி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் எல்லாம் மோசையை பார்த்து கேட்கிறான், கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்த? மோசைக்கு என்ன சேர்த்துன்னு தெரியல. ஆண்டவரை பாக்குறான். மோசை ஆண்டவரை பார்த்து சொல்ற, உன் கையில இருக்கிற கோலை நீட்டு அப்படிங்கிறான். கோலை நீட்டிட்டான். செங்கடல் 2ஆ பிளந்தது. உள்ள வெட்டாந்தரையில நடந்து போற மாதிரி போனானா. அவனும் பின்னாடி தொடர ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன போவேன், பிடிப்பேன், அழிப்பேன், தொடருவேன், தூக்கிடுவேன்,
கொன்னுடுவேன், சர்ச்சை எரிச்சிருவேன். உருளை கலண்டுடும். ரதம் சொன்னேன். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு விரோதமா கூட எவனா சொல்லியிருக்கலாம், நீ பயப்படவே பயப்படாத. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியே லப லப லபல்னா கத்தாத, அவங்க எடுக்கிறான் சில்ற. ஐயோ சோத்ராண்டவரே. பயப்படவே கூடாது. சத்தமாமேன்னு சொல்லு. பயப்படவே கூடாது. ஆமா, தைரியமா நிக்கணும். அப்படியே பயம் வந்தாலும் நாங்களாம் நின்று பேசுறோம்ல, அதே மாதிரிதான். புரியல? பரவாயில்ல. சரி, கவனிக்க பார்ப்போம். அந்த ஜனங்கள் எல்லாம் நின்றுட்டான். உள்ள போயிட்டு இருக்கிறான், பின்னாடி வரான், ரதத்தோடு வரான், பின்னாடி போறான். ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்றார், 2 பேத்துக்கு கேப்பு கொஞ்சம் தான். அவர் இப்படி சொல்றார், மயிரிழை அவ்வளவுதான். அவன் ரதத்துல வரான், இவன் நடந்து போறான், வெறும் காலோட, செருப்பு இல்லாம நடந்து போறான். அழுக்கு மூட்டை, அழுக்கு ட்ரெஸ், புளிக்காத மாவு அப்படியே பிசைஞ்சு எடுத்துட்டு போறான். அவன் பின்னாடி வந்துட்டானா. வசனம் சொல்லுது, 2த்துக்கு நடுவுல என்ன வந்துடுச்சு? மேகம். சொல்லு, மேகம். இவன் அக்கறை போய் ஏறி முடிச்ச உடனே அந்த 600 பிரதானமான ரதத்தை ஓட்டினா. அவன் சொல்றான், ராஜாவே, ரதங்களின் உருளைகள் சகதியில சிக்குது அப்படிங்கிறான். கர்த்தர் களத்துல இறங்கிட்டார்னு சொல்ல வரேன். நடந்து போனவனுக்கு கால் நினைலையா? ரதத்துல வந்தவனுடைய ரதத்தின் உருளைகள் கழல ஆரம்பித்தது. உன்னை மட்டும் சொல்றேன், கர்த்தர் உன்னை எங்கிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரோ அதிலிருந்து உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் சேனைகளின் கர்த்தராய், யுத்தம் பண்ணக்கூடியவராய், பாதுகாக்கக்கூடியவராய், ஜெயம் கொடுக்கக்கூடியவராய் வருவார். ஆமென். அல்லேலூயா. இவன் போய் அக்கறையில நின்னுட்டா. மோசே கோல நீட்டினா, செங்கடல் திரும்ப வந்துடுச்சு. ரதங்கள் எல்லாம் கலண்டு போயிடுச்சு. வெறும் காலோடு பெசஞ்ச மாவை எடுத்துட்டு போனவன் அக்கறையில நிக்கிறாயா. பிரதான ரதத்தோட போர் வீரர்களோட வந்தவன் முழுகி போய் செத்த பிரேதங்களாய் மிதக்கிறான். இப்பதான் மிரியாம் எந்திரிக்கிறா. எல்லாம் அக்கறைக்கு போயிட்டான். கையில தம்பூர் எடுத்தாலாம். முதல் உலகத்திலேயே பெரிய ஆராதனை வீராங்கனையே ஒரு பெண் தான். சத்தமா கையை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் மனைவிமார், பிள்ளைங்க எத்தனை பேர்? இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு. அப்ப எந்த தட்டுப்பாடு? 12 பெத்தாதான் அவன் பெரிய ஆளு. சத்தமாமேன்னு சொல்லு. ஆமா, சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர். ஒரு பெண் டாம்பரீனை கையில எடுத்துட்டா, மேல அக்கறையில எழும்பி நிக்கிறா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அல்லேலூயா. சொன்னானா, வருவேன், தொடருவேன், பிடிப்பேன் சொன்ன ஆண்டவரே. ஆனா அவன் உருக்குலைஞ்சு போயிட்டான். ஆண்டவரே, பெசஞ்ச மாவோடு வந்த நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நான் நினைச்சேன் அதெல்லாம் பெருசு நினைச்சேன். ஆண்டவரே, இப்பதான் தெரியுது நீ என் கர்த்தர். ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணக்கூடியவர், எனக்காக ஜெயிக்க பண்ணக்கூடியவர், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர், என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கானானிலே சேர்க்கக்கூடியவர். ஆமென். மோசேயின் பாட்டை மிரியாம் பாட ஆரம்பித்தாள். இந்த நல்ல காலை வேளையில நானும் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், எத்தனை பேர் உன்னை பின்தொடர்ந்தாலும், எத்தனை பேர் அழிக்க வந்தாலும், எத்தனை சட்ட திட்டங்கள் வந்தாலும், நீ எடுக்க போற டாம்பரின், நீ ஆராதிக்கிற ஆராதனை, நீ முடக்குகிற முழங்கால், நீ பண்ணுகிற பிரசங்கம், நீ ஜபிக்கிற ஜபம், உனக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா ஆளுகைகளையும் சிதைத்து போட்டு உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கக்கூடிய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பயப்படாத தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தகப்பனே, எனக்கு அருமையான தாயே, என் அன்பு சகோதரா சகோதரி, பயப்படாத. பச்சை கடன்காரனா வந்திருக்கிறேன், கவலைப்படாத. ஒண்ணுமே இல்லை, வாடகை கட்ட வழி இல்லை, கவலைப்படாத. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். What is your problem in this morning? Where you are hiding yourself? எந்த இடத்துல போய் மறைஞ்சிட்ட? எவன் உனக்கு விரோதமா சவால் விட்டு பேசிட்டான்? எந்த இடத்துல ஜெயிக்க முடியாது நினைச்ச? யார் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டா? அவன் 1000 இருப்பு ரதத்துல வரட்டும், உன் கால் வெறும் காலா இருந்தாலும் உன்னை சுமக்கக்கூடிய கர்த்தர், உன்னை விசாரிக்கக்கூடிய கர்த்தர், உன்னை சேனைகளை போல நடத்தக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
பயப்படாத, எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்ற போகிறார். இந்த 2019 ஜெயிக்க பண்ண போகிறார். உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். உனக்காக வழக்காட போகிறார். நீ சுதந்திரிக்க போற சொந்த இடத்தை கர்த்தர் தரப்போகிறார். சொந்த வீட்டை கர்த்தர் தரப்போகிறார். சொந்த ஆளுகை வரப்போகிறது. சொந்த பிசினஸ் உண்டாகும். காரியம் ஜெயமாய் மாறும். You are never be the same again. இனிமேல் அந்த மாவை மடியில கட்டிங்கிறவனா இருக்க மாட்டேன். பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளியாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா தனிப்பட்ட மனுஷனா சொல்றான். ஆகாப் ராஜாவை பார்த்து, தேசத்தை பார்த்து, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நிற்க ஆரம்பித்து பார், காரியம் தலைகீழாக மாறும். நேரம் இல்லை, இதோட நான் முடிச்சிடுறேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் நெருக்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறா. அவனை இவனை தேடி போறதை விட ஆண்டவரை தேடு. மீடியேட்டரை பின்பற்றாத, டைரக்டா ஆண்டவரோட டீலிங் வச்சுக்க ஆரம்பித்துப்பா. உன் ஜெபம் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரும், தேவ வல்லமையை கொண்டு வரும், சபையின் தலையெழுத்தை மாற்றி போடும். இந்த பகுதியில கர்த்தருடைய ஆளுகை நம்முடைய மத்தியில வர ஆரம்பிக்கும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சே லவுட்லி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. நான் நேற்று சாட்சி ஒண்ணு சொன்னேன், அதை சொல்லி முடிச்சுட்டேன். நான் அப்படியே முடிச்சிட்டேன், பைபிள மூடிட்டேன். அல்லேலூயா. ஆமா, கவனி, அந்த ஒரே ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் எவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். மாநாதால சம்பளம் எல்லாம் யாருக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, யாருக்கும் சம்பளம் கிடையாது. நாங்க எல்லாம் வானம் பார்த்த பூமி மாதிரி. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓவர் பரிசுத்தம்யா, லண்டன்ல இருந்து லேண்ட் ஆன மாதிரியே இருக்கீங்க. இதெல்லாம் அக்கிரமம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, ஒண்ணும் கிடையாது. நான் ஃபுல் டைம் எவாஞ்சலிஸ்ட். நான் 22 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஒருத்தர்கிட்டே ஒரு நாளும் நான் ஃப்ரீயா இருக்கிறேன், உன் சர்ச்சில் வந்து பேசுறேன்னு கேட்டது கிடையாது. எத்தனையோ வாரம் எங்கேயுமே பிரசங்கம் பண்ண போகாம இருந்தது உண்டு. என்ன பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஆண்டவர் வெளியே அனுப்பும் போது சொன்னார், எவங்கிட்டையும் நீ போய் கேட்க கூடாது, நானா உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னார். யாருக்கிட்ட இது வரைக்கும் கேட்டது கிடையாது. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃப்ரீயா இருந்தா வந்துருங்க. போகவே மாட்டேன். நான் கொஞ்சம் மானஸ்தேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நாங்களாம் மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குது எனக்கு. அல்லேலூயா. நீங்களும் தான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கவனிங்க பாப்போம். அப்ப 6 மாசம் வீட்டு வாடகையே கட்டல. 2002 நினைக்கிறேன், 2002 2003 6 மாசம் வீட்டு வாடகையே கட்டல. அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவர், என்னை கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நான் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. வீட்டு வாடகையே கட்டல. பயமா ஆயிடும். ஒவ்வொரு மாசமும் கீழே ஓனர் வீடு, மேல நான், மேல விட்டு படிக்கட்டில் இறங்கி வந்தா ஹவுஸ் ஓனர் அக்கா வாசப்புள்ளே உட்காந்துருப்பான். வாடகையே கட்டினது கிடையாது. எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு பயமா இருக்கும். கேட்டுருவாங்களா கேட்டுருவாங்களா கேட்டுருவாங்களா, அப்படியே மனசு துடிக்கும். ஊரெல்லாம் இப்படி வைராக்கியமா பேசிட்டு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமா, பாருங்க, வாடகையே கட்டல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஆபீஸ்ல போய் கேட்கலான்னு ஆபீஸ்ல கேட்கறதுக்காக போனேன். ஆபீஸ்ல இருந்தவங்க சொல்லிட்டாங்க, ஜேம்ஸ், சர்ச் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாடகை, நீ எவாஞ்சலிஸ்ட், உனக்கெல்லாம் வாடகை தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. இதை விட பியூட்டி என்னன்னா, நான் ஈக்காட்டு தாங்கல் இருக்கிறேன், அசோக் பில்லருக்கு அடுத்தது. அங்கிருந்து கீழ்பாக்காடன் வரைக்கும் வந்தேன். திரும்ப போறதுக்கு பஸ் பேர் இல்லை. நாங்கெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்போம். அல்லேலூயா. ஒண்ணு இருக்காது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கவனிங்க. திரும்ப அங்கிருந்து அப்படியே நடந்துட்டே போறேன். நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன், இந்த மாசம் எப்படியாச்சும் வாடகை கட்டிடுறேன்னு. இது 7வது மாசம் ஆகுது. 6 மாசம் வாடகை கட்டல. என்ன பண்றதுன்னே தெரியல. கீழ்பா கார்டன்ல இருந்து ஈக்காட்டு தாங்கல் வரைக்கும் அழுதுட்டே நடந்து போறேன் மெயின் ரோட்ல. எத்தனை பேர் என்ன பார்த்து லவ் ஃபெயிலியர் நினைச்சிருப்பான். அல்லேலூயா. அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. வாடகை கட்டல, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வீட்டுல ஒரு அரிசி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அழுதுட்டே போன. நைட்டு 8 8:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்து வயிறு முட்டை குடிச்சிட்டு அப்படியே குப்பரை அடிச்சு தரையில, வெறும் தரையில படுத்துட்டேன். அப்படியே அழுகிறேன். என்ன பண்றதுனே தெரியாது. அதான் மேட்ரு. எனக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்கினாலே பிடிக்காது. கடனும் வாங்க மாட்டேன். எங்க அம்மா அந்த மாதிரி. நானும் கடன் வாங்கவே மாட்டேன். அப்படியே படுத்துட்டு அப்படியே அழுதுட்டே தூங்கிட்டேன். நைட்டு 2:30 மணிக்கு ஒரு ஃபோன், பெங்களூர்ல இருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்க ஜேம்ஸ் அப்படின்னாங்க. ஆமா, நான் தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங்கை தர சொன்னார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த ஆஃபரிங் தரத்துக்கு இந்த நடுராத்திரியா தேவை? காலையில ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் உங்க கூட கண்டிப்பா பேச சொல்லி என்னை திணிச்சார், அதனாலதான் நான் பேசுறேன். நாளைக்கு நீங்க பெங்களூர் கிளம்பி வர முடியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை, பஸ் பேர் இல்லை வர்றதுக்கு அப்படின்னு. சரி பாஸ்டர், நாளைக்கு காலையில நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி
அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி 1000 rupees அடுத்த நாள் காலையில் எனக்கு கொண்டு வந்து தர வச்சு, அடுத்த நாள் ட்ரெயின் டிக்கெட் எனக்கு புக் பண்ணி, பாருங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. நான் பெங்களூர் போனோடனே இறங்கினோடனே ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த ஹோட்டலில் போய் தங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை பார்க்கறதுக்காக அந்த சகோதரி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிரசங்கத்தை நான் அங்கே கேட்டிருக்கிறேன். நான் வேலை வெட்டி இல்லாமல் போனேன். நீங்கள் தீர்க்க தரிசனமாக பேசுனீங்க. அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் எனக்கு வேலையை தந்தா. நானும் உங்களை மறந்துட்டேன். இந்த ஒரு வாரமாக ஆண்டவர் என்னை உறுத்திட்டே இருந்தா. நான் இத்தனை மாசமா செஞ்ச வேலையினுடைய முழு தசம பாகத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க சொன்னார். நான் ஏற்கனவே தசம பாகம் கொடுத்துட்டேன். ஆனால் கர்த்தர் திரும்ப கொடுக்க சொன்னார். அதனால மொத்த காசை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 52,000 2002 2003 ஒரு 52,000 கையில கொண்டு வந்து அந்த சகோதரி கொடுக்காம எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. விட்டா சத்தம் போட்டு அழுதுருவோம் போல இருக்கு. அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அழுதுட்டா. அந்த 52,000 கையில வாங்குற கையெல்லாம் நடுங்குது. கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் இங்கேயே தங்குறீங்களா, 2 நாள் இருந்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு போறீங்களா? நாங்க நம்ம டப்பா டான்ஸ் ஆடுறது நமக்கு தானே தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லை சிஸ்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி நான் சாயங்காலம் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டுறேன்ட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி 10,000 rupees கையில் எனக்கு செலவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் வந்து 2 நாள் கழித்து நான் வந்து வீட்டு வாடகை கொடுத்தேன். என் ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு, எங்கன்னா கடன் வாங்கிட்டு வந்தியா? நான் கடன் வாங்கலை சார். ஜேம்ஸ் எங்கன்னா கடன் வாங்கிட்டு வந்தால் வேண்டாங்க ஜேம்ஸ், நீங்கள் பொறுமையாக கூட வாடகை கொடுங்க அப்படின்னு ஆரம்பித்தார். அத்தனை வருஷமா வாடகை கட்டியிருந்தேன், அப்போ மட்டும் கட்ட முடியல. ஆண்டவர் பாருங்களேன், வெறுங்காலுதான், குடிக்க தண்ணி கூட இல்லை. ஆனா அவர் யுத்த வீரரா வந்துட்டா ஜெயிக்க பண்ணுவா. யாருக்கு முன்னாடியும் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டா. உன் தலை குனிந்து போக விட மாட்டா. நான் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்த்தது கிடையாது. எங்க அம்மா வயித்துல 8 மாசம் இருக்கும்போது எங்க அப்பா செத்துட்டார். எனக்கு அம்மா மட்டும்தான். 5 அக்கா, நான் கடைசி பையன். 4 அக்காவுக்கு எங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்க. 1 பைசா கடன் கிடையாது. கடைசி பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். 1 பைசா கடன் கிடையாது. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் ரதங்களை முறித்து வில்லை ஒடித்து எல்லாவற்றையும் நெருப்பினாலே சுட்டரிக்கக்கூடிய கர்த்தர். ஆமென். 2019 தொடக்கமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். கவலைப்படாத தேவ பிள்ளையே, உனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் வரப்போகிறார். உனக்கு ஜெயகீதம் உண்டாக போகிறது. அவரை அண்டிக் கொள்கிறவன் பாக்கியவான். அவரை நம்புகிறவன் மீது குற்றம் சுமராது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அவைகள் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவைகள். You are a blessed one. No one can shut the door. உனக்கு எதிராக கர்த்தர் திறந்த கதவை இந்த உலகத்துல அடைக்க எவனாலேயும் முடியாது. ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்பது அவர் நாமம். அவர் யுத்தத்தில் வல்லவர். பொருளாதாரத்தோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வீடு வாடகை கட்ட முடியாம வந்திருக்கலாம். பயப்படாத எனக்கு அருமையான தேவ பிள்ளையே. இந்த 2019 உன் பட்சத்துல வருவா. வெறுங்காலோடு நடக்க வந்திருக்கலாம். இந்த வருஷம் தொடங்கும் போதே கண்ணீரோட தொடங்கினேன்னு நினைக்கலாம். இல்ல, உனக்காக யுத்தம் பண்ணக்கூடிய சேனைகளின் கர்த்தர் உன் பட்சத்துல வருவா. உடைந்து போன, இழந்து போன, நொறுங்குண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உனக்கு நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி அவர் யார் என்பதையும் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் நிரூபிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பயப்படாத, ஜெயிப்ப, சாதிப்ப. கர்த்தர் உன் பட்சத்தை